ஹாய் கைஸ், நம்மளுக்கு வந்து ரூம் செக் அவுட்லாம் பண்ணியாச்சு. ஸ்ட்ரெயிட் நம்ம அக்வாரியம் கிளப் பண்ணலாம். ஃபார் அடல்ட் வந்து 30 rupees தான் கைஸ். ஸோ நம்ம எல்லாரும் பேமெண்ட் பண்ணிட்டு உள்ள போய் அக்வாரியம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? கைஸ், வர்க்கலா அக்வேரியம் உள்ள போவோமா? யாரும் நிக்கிறாங்க. யாரது? கைஸ், அடுத்து பார்ப்போமா என்னென்ன இருக்குன்னு. இந்த ஃபிஷ் பேர் வந்து ஆஸ்காரா. The species of fish from the cichlid family known under a variety of common names including tiger oscar, velvet cichlid and marble cichlid. நான் மேல ஏறேன் எடுங்கன்னு இருக்காங்க. நமக்கு ஏறி நான் ஒன்னு எடுக்கிறேன். போடு லூசுல கீழ இருக்கிறேன். அதுல வந்து black and white ரெண்டுமே இருக்கு. பொம்மை மாதிரி நிக்குது. பொம்மை தானா? அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கு. நாங்க டீடைல்ஸ் தப்பா சொன்னாலும் நீங்க இங்கேருந்து பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா? சரி பாருங்க, நீங்க என்ன படிக்கிறீங்களா? இங்க ஒருத்தன் வராரு. Koi is an informal name for the colored variants of carp. Iridescent shark catfish is a species of shark catfish native to the rivers of Southeast Asia. இதோட பெருசா இருந்துச்சு கைஸ் எங்களோட ஃபிஷ். ஆனா இறந்துட்டான். இதுக்கு மட்டும் அந்த ஒரு ஸ்கேல் இல்லாமலே இருக்கும் கைஸ். ஆனா இதுக்கு ஜால தான் டீத் இருக்கும். இது நான் செட்டப்பா நாங்க அதெல்லாம் பார்த்தோம். அதுதான் இங்கேயும் போட்டிருக்காங்க. ஆனா இது என்ன பண்ணுன்னா அட்டாக் ஒரு ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னா தன்னை அட்டாக் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கும். சுத்தி இருக்க ஃபிஷ் எல்லாம் அட்டாக் பண்ணி கொலை பண்ணும். இங்க பாருங்க கைஸ், இதுதான் கைஸ் நாங்க வளர்த்தோம். இங்க பாருங்க கைஸ். Scorpus is a genus of marine rayfin fish native to the eastern Indian Ocean and the Pacific Ocean. Guys, black color Nemo. இங்க இருங்க. black color Nemo. ஆரஞ்சு கலர் black கலர் ஐட்டம் போல கைஸ். இது க்ளோன் ஃபிஷ்க்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் நியூட்ரிஷன் பண்ணிக்குமா. க்ளோனுக்கும் அங்கே கடல் பாசி அந்த இதெல்லாம் இருக்குல்ல அங்கே அது எல்லாத்துக்கும் இதுதான் நியூட்ரிஷன் சப்ளை பண்ணுமா கைஸ். இது பேர் க்ளோன் அண்ட் சீ, க்ளோன் ஃபிஷ் அண்ட் சீன்னு சொல்லுவாங்க. சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போவோம். கைஸ், இது வேற ஒரு ஸ்லோப் கிளைம்பிங் மாதிரி இருக்கு. இங்க இருக்கு. Girella tricuspidata, commonly known as the Nigigier fish, is a species of marine rayfin fish, a sea chub from the family Kyphosidae which is found in the southwestern Pacific Ocean of Australia and New Zealand. The giant gourami is a species of large gourami native to freshwater habitats in Southeast Asia. சாரி, பசி வந்துச்சு இதுக்கு. நெக்ஸ்ட் என்ன ஃபிஷ் இருக்கு கைஸ்? நம்ம ஒரு டேங்க் கிளீனர் கைஸ். The giraffe catfish or bubu is a species catfish found in Africa. It eats plants off the floor of lakes and streams. ஃப்ரெஷ் வாட்டர் கேட்ஃபிஷ் இது. இது வேற. இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் கேட்ஃபிஷ். இது சவுத் அமெரிக்கால இருக்குமா, அமேசான்லயும் இருக்குமா இது இந்த ஃபிஷ். இது வந்து 122 சென்டிமீட்டர் வரையும் அக்வாரியத்துல இருக்குமா கைஸ். இது ரவுண்டா இருக்கும். அது ஒரு வியூ நல்லா இருக்கும். இவருங்க விட்டம். ஓ, கீழ ஃபிஷ் மேல வானம். நெக்ஸ்ட் ஏதோ கைஸ் இங்க பாருங்க. எம்மா பெரிய டேங்க். 3 இருக்கு. பாருங்க 3 தான இருக்கு. 3 இருக்கு. Tambaki is a large species of freshwater fish in the family Serrasalmidae.
but kept in aquaculture and introduced elsewhere. இவெல்லாம் அடிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நம்ம சாப்பிட்றதுலே இருக்கோம். கடல்ல மீன் ரொம்ப விஷயம் விடவா விடவா விடவா. The giant gourami is a species of large gourami native to freshwater habitats in Southeast Asia. 15 இயர்ஸ்க்கு இது வாழுமா? 15 வருஷம் வாழ்ந்துட்டீங்களாடா, நல்லா வாழுங்கடா, நல்லா இருங்கடா, வாழ்க்கையில கஷ்டப்படாதீங்கடா. எங்களை மாதிரி 15 வருஷம் என் வயசு வரைக்கும் நீ வாழ்ந்த. இங்க ஒருத்திக்கு வயசு அக்ரி சயின்ஸ். Tilapia are mainly freshwater fish native to Africa and the Middle East, inhabiting shallow streams, ponds, rivers, and lakes, and less commonly found living in brackish water. Good, very good. இது herbivores. இது ஹெர்பிவோரஸ் ஃபிஷ் கைஸ். அதே மாதிரி இந்த ஃபிஷ் வந்து ஹாஃப் ஆப்பிரிக்கன் அண்ட் இஸ்ரேல். இது வந்து Panulirus versicolor is a species of spiny lobster that lives in tropical reefs in the Indo-Pacific. பெருசானா உயிரோட போட்டு கடல்ல வந்து அப்பனா கைஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெல்லி ஃபிஷ் இதில் பார்த்தீங்க, அங்கே சீனரியில் இங்கே இருக்கு, கொஞ்சம் நேரடியா பார்த்தோம். டேங்க்லேயும் வச்சுருக்காங்க. வருங்க என்னடா பண்ணுறது? அக்கா ஃபோக்கஸ் போயிட்டு கடா போடா, இல்லை போடா அவுந்து போடா. கைஸ் நான் வர மாட்டேன்றாங்க, சொல்கிற பற்றி கேட்க மாட்டேன்றாங்க கைஸ். நாங்கள் அன்னைக்கு கடல்ல பார்த்தோம், சி இதுல பார்த்தோம். ஏரியில கீழே ஒருத்தர் இருக்காங்க. எவ்வளோ வராங்க மேலே இங்கே வருது, இங்கே வருது. அவனுக்கு ஆஹா எஸ் கலர் சாமி ஐ ப்ளூ கலர் ஆயிடுச்சா, ஒயிட் கலர் ஆயிடுச்சா, கலர் மாற்றுது. சூப்பர். குட்டி நோட்டிக்கலாம் குட்டி அங்க இருக்கு. ஜெல்லி ஃபிஷ் இது நாங்கள் போட்டிங் பண்ணோம்ல. இவன் நம்ம நார்மல் ஃபிஷ் கைஸ், இவனை நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. இவனை மோஸ்ட்லி எந்த The tinfoil barb is a tropical Southeast Asian freshwater fish of the family Cyprinidae. ஃபோட்டோ ஃபோக்கஸ் எடுத்துட்டு இருக்கானே, ஃபோக்கஸ் இது வரும் தானே நீமோல. Pterophyllum scalar, most commonly referred to as angelfish or freshwater angelfish, is the most common species of pterophyllum kept in captivity. Butterfly koi, longfin koi, or dragon carp are a type of ornamental fish notable for their elongated finnage. அதான் எதுக்கு கோல்ஃபிஷ்னா ஒயிட் Comet-tailed goldfish is a single-tailed goldfish bred in the United States. Comet goldfish tend to have a diverse variety of colors, unlike the common goldfish. ஐய் ஆமை இங்கே வருங்க கைஸ். நம்பால அவ்வளோ ஜாலியாக இருக்காரு. காலை பாருங்க, காலை தண்ணிக்குள்ளே விட்டுக்கிட்டு ஜாலியாக எடுத்துகிட்டு இருக்கு. காலை தண்ணிக்குள்ளே விட்டுன்னு சொன்னோன்னே உள்ள போறான். உள்ள போக மாட்டேன். உள்ளே போக மாட்டேன்றாரு. இவரு பேர் லீஃப் டாட்டாஸ். அழகா மேலே உட்காந்துருக்காரு. போயிட்டு வரோம், டாட்டா பை பை. The tiger barb or Sumatra barb is a species of tropical cyprinid fish. ஃப்ரெஷ் வாட்டர் ஈல் நம்மளுக்கு கடிச்சிருக்கு. இதோ பாருங்க. சாப்பிடுறாங்க. போயிட்டு விளையாட முடியாது. நீமோல இது மூக்கு. Electrophorus electricus is the best-known species of electric eel. It is a South American electric fish. Alligator gar is a euryhaline rayfin fish. It is the largest species in the gar family and is among the largest freshwater fishes in North America. The moray shidle is a species of marine rayfin fish belonging to the family Zanclidae. It is the only member of the monospecific genus Zanclus and the only extant species within the Zanclidae. அங்கே படுத்துட்டான், தெரிய மாட்டேன்றான். இங்கோட்டும் தெரிய மாட்டேன்றான். அது அவனோட வால் மட்டும் தெரியும். அதான் மூஞ்சி வால் இல்லை. படுத்துட்டாமா, தெரிய மாட்டேன்றான். இந்த இருக்கு பாருங்க மூஞ்சி, இது வேற அதுதான் அதோட மூஞ்சி தான்.
ரெண்டு மீன் பாப்பா, அந்த வந்து அது வந்து அதோட வால் தான் அது. இந்த பாருங்க. ஏய் மூஞ்ச மட்டும் காமிக்கிறேன். வா வெளில வா, சாப்பாடு தரோம், வா வெளில. இதுக்கெல்லாம் ஃபுட்டு கொடுக்குன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா என்ன ஆகுது? வாழைதான் சொல்ல 5 மீன் வாழை. The Kadako moray is a species of marine fish in the family Murinidae. It inhabits coral reefs or lagoons and can be found in tropical and subtropical seas near Taiwan, Japan, and Australia. கைஸ் நம்ம அக்வேரியம் வந்தோம்ல, அக்வேரியம் முடிச்சிட்டோம். நீ ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில ஃபிஷ் பேர்லாம் தப்பாக சொல்லியிருந்தேன்னா போச்சுக்காதீங்க. பிகாஸ் நாங்கள் தெரிஞ்ச ஃபிஷ் தான் பார்த்தோம். அக்வேரியம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கீழே போவோமா? கீழே போய் மாதிரி அக்வேரியம் வராமல் போயிடாதீங்க, நல்லா இருக்கு அக்வேரியம். மஸ்ட் ட்ரை அக்வேரியம். கைஸ் வர்க்லா ட்ரிப்க்கான ஃபுல் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டூ செக் இட் அவுட். பாய் பாய் வர்க்கலாம். பாருங்க நம்ம போறோம்னு வர்க்கலாம் அழுகுது. சரி பாவமா ஃபீல் பண்ணுங்க. கவலைப்படாத, நாங்க திரும்பி வருவோம். கைஸ் ஃபைனை பற்றி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. அது ஒன்றும் இல்லை கைஸ், நம்மளுக்கு வந்து வர்க்லா டு கோயம்புத்தூர் டேரெக்டாக கிடைக்காதனால வர்க்லாக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப்லேருந்து நம்மளுக்கு கோயம்புத்தூருக்கு ட்ரெயின் கிடச்சிருந்துச்சு. ஸோ ஒரு ஸ்டாப் முன்னாடியே நாங்கள் வந்துட்டு நார்மல் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் நாங்கள் ட்ரெயினில் ஏறினோம். இருந்தாலும் ஸ்லீப்பர் கோச்சில் நார்மல் டிக்கெட் வச்சுருந்தாலும் நெக்ஸ்ட் ஸ்டாப்லேருந்து உங்கள் கோச் ரிசர்வாக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு ஃபைன் கட்ட சொல்லிட்டாங்க கைஸ். ஸோ அதனால் நீங்கள் யாராச்சும் இப்படி திங்க் பண்ணிட்டு ஏறினீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப் வரையும் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் பொறுமையாக நடந்து வந்து கூட உட்காந்துக்கோங்க. சடனாக வந்து உட்காந்து ஃபைன் கட்டுற மாதிரி பண்ணிக்காதீங்க கைஸ். பி கேர்ஃபுல். டாட்டா கைஸ், டாட்டா பை பை. நம்மளோட வர்க்கலா ட்ரிப் இதோட முடிகிறது. We reached கோயம்புத்தூர். See you guys in next video. Tata bye bye. Don't forget to subscribe, like and share. Thank you.